ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இது கிறிஸ்துமஸ் காலம். இதில் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மிகச்சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில், ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இருக்கிறோம். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தருகிற கர்த்தர் பிறந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு வசனம் நமக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சரி, இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் தியானிக்கணும். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமாதான பிரபு. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக கர்த்தர் வருகிறார். எப்படி நம்ம வாழ்க்கையில் சமாதானம் வரும்? நம்ம தான் இவ்வளோ பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறோமே, எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எதை எடுத்தாலும் நமக்கு தோல்வியாக இருக்குது, எந்த சூழ்நிலை எடுத்தாலும் மனசில் போராட்டமாக இருக்குது, ஒரு விரக்தி அடைஞ்ச வாழ்க்கையாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் எப்படி சமாதானம் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டாவே சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சு என்று பொருள். சரி, அவர் எப்படி வரணும், அவர் எப்படி வரவழைக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது தானே முக்கியம். இப்போ அதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களோட உடலை வருத்தி கொண்டு நீங்கள் ரொம்ப பெரிய தியாகங்களை எல்லாம் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. மிக சாதாரணமாக ஆண்டவர் உங்களை தேடி வருகிற ஒரு காலம். எல்லா இடத்துக்கும் நாம தேடித்தான் மற்றவர்கள் எல்லாம் கோயில் குளங்களுக்கு போவாங்க, கடவுளை தேடி போவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நம்மை தேடி வருகிறவராய். அவர் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை, நம்முடைய வீட்டு வாசல்ல இருக்கார். நாம கூப்பிட்டா ஓ ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா செவி கொடுத்து கேட்கக்கூடிய தூரத்தில் இருக்கிறார். எதுக்காக நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் நாம எப்போ அவரை நோக்கி கூப்பிடுவோம், நாம எப்போ அவர்கிட்ட நம்ம பிரச்சனைகளை சொல்லுவோம், நாம எப்போ அதாவது களைப்படைந்திருக்கிற நேரத்தில் நாம என்னுடைய மகனுக்கு இளைப்பாறுதல் தரணுமே அப்படின்னு சொல்லி அவர் பரிதவிச்சு நமக்காக காத்திருக்கிறார். அன்பானவர்களே, அதுக்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு ஒரு பாலகனாய் வரும். இப்போ நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவர் தான். வேற ஒன்றும் நீங்க பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அமைதியா உட்கார்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, கர்த்தாவே நீர் எங்களுக்காக பிறந்திருக்கு, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வழிப்பயணத்தில் எனக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்க பிறந்திருக்கிறீங்க. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்க எனக்கு எந்த வழியில போனா சமாதானம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க. நான் என்ன செஞ்சா என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எனக்கு நீங்க காண்பிச்சு கொடுங்க. நான் எந்த வழியில நடந்து போனா சரியான இலக்கை நோக்கி நான் போய் அடைய முடியும் அப்படிங்கிறத எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல நம்ம கேட்கணும். ஏன்னா நமக்கு சமாதானத்திலே உளைச்சலை உண்டு பண்ணுகிற பல விஷயங்களை நாமளே செஞ்சுட்டு இருக்கிறோம். அதற்கான விடிவு என்ன அப்படின்னு தெரியாம நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சு சமாதானத்தை இழந்து போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற போது, கடவுளை பின்பற்றுகிற போது, நாம அவரிடத்துல அமைதியா பொறுமையா உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் தேவை இருக்கிறதோ, எதுவெல்லாம் நம்முடைய சமாதானத்தை குலைத்து போடுகிறதோ அதை குறித்து அவரிடத்துல நாம பேசுறப்போ, ஒரு தகப்பன் தன் மகனை எப்படி ஒரு நல்வழிப்படுத்துவாரோ அதை விட அதிகமா நம்மைய ஒரு நல்ல சமாதானத்தின் வழியில நடத்த அவர் காத்திருக்கிறார். அன்பானவர்களே, அதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் பேர் சமாதான பிரபு. இந்த உலகத்துல அனைவரும் சமாதானம் பெற வேண்டும் என்பதற்காக தான் வந்திருக்கிறார்.
அதனால தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அநேக மக்களுக்கு சமாதானமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட சமாதானம் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆண்டவரோட சமூகத்துக்கு போங்க. அந்த சமாதான பிரபுவை நீங்க என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, அவரிடத்துல கேளுங்க. எனக்கு சமாதானம் வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அவர் உங்களை சமாதானத்தின் வழியில நடத்துவார். எது செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும் என்பதை அவர் உணர்த்துவார். அப்புறம் நம்ம அதை பின்பற்றி போறோம், சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில சமாதான பிரபு நம்மோடு கூட பயணிப்பார். அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? அன்பின் பரலோக தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் உமது திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு சமாதான பிரபுவாய் அனுப்பி வைத்தீர், அதற்காக நன்றி. அவர் நாங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்ன வழியோ அந்த போதனைகளை எங்களுக்கு காண்பிக்கும்படியாய் நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்கள். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சமாதான பிரபுவை போல நாங்களும் ஒரு நல்ல ஆனந்தமாய் சந்தோஷமாய் குடும்பமாய் வாழ நேரங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே இந்த பாலகன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்கிற எங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கையில் நீர் ஆண்டவரை கவனித்து பார்க்கிறேன், அதற்காக நன்றி. தொடர்ந்து ஒரு சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் படியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.